தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளை வலிமைப்படுத்த வேண்டும். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள்தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம், நகர்பாலிகா சட்டம், சாதாரணவர்களும் தலைவராகலாம், எல்லா சமூகத்தில் உள்ளவர்களும், பெண்கள், பட்டியலின மக்கள் எல்லோருக்கும் அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவர்களுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினால்தான் இன்று தமிழ்நாடு முழுவதும், தேசம் முழுவதும் சாதாரண மக்களும் பச்சை பேனாவில் கையெழுத்திடுகின்ற அதிகாரத்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்த மேனாள் பிரதமர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர், விஞ்ஞான யுக புரட்சி செய்த ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த சட்டத்தை முன்வடிவம் கொடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இதுதான் ஜனநாயகம் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கத்தை பஞ்சாயத்து அளவில் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக இந்த அமைப்பை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தலைவர் திரு செந்தில் அவர்கள் இதை, சசிகுமார் அவர்கள் இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேசிய தலைவர் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களிடம் சொல்வார். When our constitution was going to frame in the Constitutional Assembly, at that time we have only conceptual level